பச்சை பயிறு 1/4 கிலோ சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா நமக்கு சாஃப்டாக வந்துடும். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பட்டை கிராம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் 2 சேர்த்து வதக்கி விடுங்க. வதங்குறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 பழமான தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு இதுக்கு மசாலாலாம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச பயிறு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் கெட்டியான தேங்காய் பால் 1/4 லிட்டர் சேர்த்துக்கோங்க. தண்ணி பால் இருந்துச்சுன்னா தண்ணி பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா தண்ணி தேவையான அளவு சேர்த்து உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.